என்ன சாந்தி, இடம் வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் லோன்லியா தெரியல. ஏன்? இது பார், முதல் தடவை பார்த்தா எதுவுமே பிடிக்காது. ஒரு நாள் தங்கிட்டா உனக்கே பிடிச்சிரும். சரி வா போலாம். വരൂ. നമസ്കാരം സാർ. നമസ്കാരം. നമസ്കാരം. നിങ്ങൾ വരുമെന്ന് മുതലാളി പറഞ്ഞിരുന്നു. ഞാൻ വില്യംസ്. ഓ ഐ സീ. ചെന്നൈയിൽ നിന്ന് കാറിലാണോ വന്നത്? ആമാ. അപ്പോൾ ഒത്തിരി സമയം എടുത്തിട്ടുണ്ടാവില്ലേ? അത് ഒരു 12 hours. ഇവിടെ എല്ലാത്തിനും സൗകര്യമുണ്ട്. 3 ബെഡ്റൂം ഉണ്ട്, ബാത്ത് അറ്റാച്ച്ഡ് ആണ്. വേണമെങ്കിൽ ഫ്രഷ് ആവാം. മാത്രമല്ല നിങ്ങളുടെ എല്ലാ കാര്യങ്ങളും നോക്കാൻ ഞാനുണ്ട്. പാചകം ചെയ്യാനും எல்லாமே ரெடியா இருக்கு. ടിഫിൻ എന്താ വേണ്ടേ? வா சொல்றேன். சூர்யா சேனலுக்குள்ளேயே நுழைஞ்ச மாதிரி இருக்கு. கவிதா, ஏய் நீ உட்காருமா. இல்ல, உங்களுக்கு போய் நான் மோர் எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஐஸ்கிரீம், ஆப்பிள் ஜூஸ், என்ன வேணும்னு சொல்லு. கடைக்கு போய் உடனே வாங்கிட்டு வரேன். இல்ல, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ நல்லா சாப்பிட்டாதான் உன் வயிற்றுல வளர்ற குட்டி பாப்பா ஒன்ன மாதிரி அழகா பிறக்கும். என்னாச்சு உங்களுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பொண்டாட்டி நான் கொஞ்சம் கூடாதா? கொஞ்சலாம். ஆனா யாரை பார்த்தா என்னங்க ஆகிறது? விடுங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. இங்க யார் வர போறாங்க? சரி, அத்தையை பார்த்துட்டு ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்களே, என்னங்க ஆச்சு? அத்தையை பார்த்து பேசிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? நல்லபடியா இருக்காங்களா? என்னங்க, நான் கேட்கறதுக்கு பதில் பேசாம நீங்க பாட்டு அமைதியா இருக்கீங்க. ஏங்க, அத்தையை பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கல. ஏன் பார்க்கல? பிடிக்கல. எங்க அம்மா செஞ்ச எதுவும் எனக்கு பிடிக்கல. அவங்களெல்லாம் எனக்கு அம்மான்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. இத பாருங்க, சரியோ தப்போ, ஆபத்துல இருக்கிற அத்தையை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைங்க. உங்களை விட்டா வேற யாருங்க அத்தையை காப்பாத்துவாங்க? இல்ல கவிதா, எங்க அம்மா ஏன் கைதானாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா மேல இருந்த பாசமே எனக்கு போயிடுச்சு. உலகத்திலே எங்க அம்மா தான் நல்லவங்க நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கை அவங்க பொய்யாக்கிட்டாங்க. இத்தனை வருஷமா எங்க அம்மா பேச்சை நம்பி பெரிய மாமாவையும் சின்ன மாமாவையும் எதிரியா நினைச்சிட்டேன். எந்த தப்புமே செய்யாத உங்க அப்பா இத்தனை வருஷமா எல்லாரும் ஒரு அவமானப்படுத்தியும் எப்படிதான் அவர் தாங்கிக்கிட்டாரோ. எங்க அம்மா பண்ண பாவத்துக்கு உங்க அப்பா, அம்மா, சின்ன மாமா, அத்தை இவங்க எல்லாரும் காலையும் வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் கவிதா. ஐயோ, என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்களை அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அத்தை பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்பவாது உங்க அம்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதுங்க எனக்கு. இல்ல கவிதா, உங்க அப்பா அம்மா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. அது அவங்க பெருந்தன்மை. ஆனா அவங்களெல்லாம் பார்த்து மன்னிப்பு கேட்டாதான் என்னோட மனசு ஆறும். வா, உங்க வீட்டுக்கு போவே போலாம். சரி, உங்க விருப்பம் எதுவும் அது பிரகாரம் செய்யுங்க. சரி வாங்க, 2 பேரும் போயிட்டு வந்துரும். வாங்க. சுப்பு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, நாங்க வெளியே போறோம். இது வந்துட்டேங்க. என்னங்க, எத்தனை வருஷம் ஆச்சுங்க உங்க முகத்துல இந்த மாதிரி சந்தோஷத்தை பார்த்து? நம்ம கிட்ட என்ன இருக்கு, எல்லாம் பாத்துக்குவான். அது என்னமோ உண்மைதாங்க. இப்ப என்னை விட என் தம்பி ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அண்ணன் மேல கொலபழி விழுந்துடுச்சேன்னு அவ எப்படி துடிதுடிச்சு போனா தெரியுமா? ஆமாங்க, அது என்னமோ உண்மைதான். உங்க மேல கொலைப்பழி விழுந்ததும் தம்பி ரொம்ப துடிச்சு போயிடுச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே உட்காந்துருக்காங்களே. ஏற்கனவே அந்த ஆளுக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் கிடையாது. எப்படியாவது அவனை நம்ப வைப்போம். துணிகிற அளவுக்கு குனிஞ்சிருவோம் அவன்கிட்ட. என்ன மன்னிச்சிருங்க மச்சான், என்ன மன்னிச்சிரு. இரு, எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்? புரியுது மச்சான், உங்க ஆத்திரம் எனக்கு நல்லாவே புரியுது மச்சான், புரியுது. வாழ வைக்கிற தெய்வத்துக்கே விச வைக்கிறவன் என் பொண்டாட்டிங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இது எனக்கு அப்பவே தெரிஞ்சது, நான் கழுதியை வெட்டி பொலி போட்டிருப்பேனா. என்ன இந்த பையில இன்னும் ஆளை காணோம்? ஏண்டி, மனுஷங்கிறவ எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நேற்றுக்கு ஒரு பேச்சுன்னு மாறி மாறி பேசக்கூடாது. எல்லாரும் என்ன கொலகாரன்னு சொன்ன போது
சேர்ந்துக்கிட்டு நீ தானே சொன்ன. மச்சான் நான் ஒரு முட்டாளு, படிக்காத பயமுள்ள. எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியாதா? யார் எதை சொன்னாலும் நான் அப்படியே நம்பி தொலைச்சிடுறேனே, அதுதானே நான் பண்ற தப்பு. பாருங்க, இவ்வளவு நாள் ஒரு கொலைகாரிய நல்லவே நினைச்சு குடும்பம் நடத்திட்டு இருந்தேன்னா நான் முட்டாளா அறிவாளியான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மச்சான். ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல மச்சான். மச்சான் எனக்கு உங்களை பத்தியும் புரியல, அவளை பத்தியும் தெரியல. நான் என்னத்த பண்றது? பாருங்களேன், இப்ப கூட நான் வீட்டுக்குள்ள வர்றப்ப வரலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டா வந்தேன். இல்லையே, ஏன்? ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இது வீடு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கோயில். உள்ள போங்க. நான் எவ்வளவு பேசுறேன், நீங்க எதுவுமே பேசாம ஊமச்சாமி மாதிரி உம்முன்னு இருக்கீங்களே. மச்சான், ஒரு பக்தன் கோயிலுக்கு கேட்டுக்கிட்டா சாமி கும்பிட வருவான். நீங்க இந்த ஊருக்கே சாமி மாதிரி அப்பேற்பட்ட ஒரு சாமிய நான் தப்பா நினைச்சிட்டேன். மச்சான், நான் பண்ண தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. என் பொண்டாட்டி செஞ்ச பாவத்துக்கு அவளுக்கு பரிகாரமே கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க மச்சான், என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மச்சான். எழுந்திருப்பா, முதல்ல நீ எழுதுரு. என்ன இது? ஏய், நீ கத்தி பேசுறவன் தான், ஆனா சூதுவாது தெரியாதவன் எனக்கு தெரியாதா? ஒரு பக்கம் ஆண்டாள் பேர்ல கோவம் இருந்தாலும் தங்கச்சிங்கிற பாசம் இருக்கத்தானே செய்யுது. இருக்காதா? வாடா டேய், பெத்த அப்ப நானே இங்க சாஸ்தாங்கமா ஒரு கால்ல விழுந்துட்டா வந்து மரமா நின்னுட்டு இருக்கேன். உள்டா கால்ல. அதெல்லாம் வேண்டாம், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, எழுந்திரு. ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க எந்திரிங்க. எங்க அம்மா பண்ண தப்புக்கு எங்களை ஒதுக்கி வச்சிடாதீங்க மாமா. ஏன்பா, அது எப்படிப்பா என்னால ஒதுக்கி வைக்க முடியும்? வாழ போன இடத்துல என் மகன் சந்தோஷமா இருக்காங்கிறது தான் எனக்கு பெருமை. சரி விடு, நடந்து போச்சு, அதை பத்தி என்ன பேச்சு இப்போ? இல்ல மச்சான், நாங்கெல்லாம் ரொம்ப பாவம் பண்ணிட்டோம். நீங்க யாரு? தெய்வம் எங்களுக்கு. உங்களை போய் மச்சான் உங்க கால்ல எப்படி விழுந்தனா அதே மாதிரி சின்ன மச்சான் காலையும் சாஸ்தாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்டா. பாருமாண்டி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ராமன், என் தம்பி லட்சுமணன். நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் அவனும் நினைப்பான். மச்சான் என்ன தடுக்காதீங்க மச்சான், நான் போயிட்டு வந்துடுறேன். வேண்டாம்னா மறுபடியும் ஏன் அதே பிரச்சனையை பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. சரிங்க அக்கா. மேலே ஏறி உட்கார். இல்ல மச்சான், பரவாயில்ல, இருக்கு. எழுந்துரு, மேலே இல்ல மச்சான், அது மரியாதை. உட்காரு சொல்றல, உட்காரு. அப்படிங்கிறீங்களா? சரி. அம்மா, நானும் இவரும் சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோமா? இதேமா அம்மா கிட்ட கேக்குற? உன்னை போகாதுன்னு சொல்ற அதிகாரம் எங்களுக்கு இல்ல. மாப்பிள்ளை கிட்டே கேளு. இல்லப்பா, சொன்னதே அவர்தான். போயிட்டு வந்துடுறோம்ப்பா. அப்ப சந்தோஷமா போயிட்டு வா. சரிப்பா. வந்ததும் போகணுமா? எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல. ஐயோ ஐயோ, மச்சான் வாயால மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னது நீங்க கடா வெட்டி சோறு போட்ட மாதிரி நான் 100 நாள் சாவகாசமா வந்து சாப்பிடுறேன். மச்சான், அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டா வர்றக்கா. வரேம்மா. வரேன் மாமா. ஏங்க, மாயாண்டி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு இறங்கி வந்திருக்கானே, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. மாயாண்டிக்கோ மாப்பிள்ளைக்கோ நம்ம பொண்ணுக்கோ இந்த விஷயத்துல எந்த சம்மந்தமும் கிடையாது. முழுக்க எல்லாம் ஆண்டாளோட வேலை தான். மாயாண்டி கோகாரம் தான் முரட்டத்தனமா பேசுவான், ஆனா மனசுல சூதுவாது கிடையாது. விஷயத்தை கேள்விப்பட்டதும் உடனே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான் பாரு, அவ்வளவு நல்லவன். சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க.
பாஸ் ஆட்டோ வருமா? எവിടേക്കാ? இந்த பக்கத்தில் பீச் ஏதோ இருக்குன்னு. ഏത് ബീച്ചാ? சங்குமுகம்னு ஏதோ ഓ சொன்னாங்க. ശംഖുമുഖം ബീച്ചോ? ஆமாம். ആ ബീച്ചിനടുത്ത് ബസ് സ്റ്റാൻഡിലാണോ? இல்லை அங்கே அது உடஞ்ச இதெல்லாம் இருக்கும், புரோக்கன் பீச்னு ஏதோ சொன்னாங்க. ആ കേറിക്കോട്ടെ. சரி. മോഹനെ, അച്ഛാ, ഇങ്ങനെ 24 മണി നേരവും சாமியை கும்பிட்டுட்டு என்ன ஆகும்? இங்க பாரு, உன்னோட சேச்சி ஆണെങ്കിൽ ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு போயிருக்கு. அவளுக்காണെങ്കിൽ கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. நீ அவளுக்கு சேர்ந்து பிரார்த்திக்கணும். മോഹനെ, നെക്സ്റ്റ് വീക്ക് ഉനക്ക് എക്സാം இருக்குன்னு தெரியல? അച്ഛൻ ഞാൻ പഠിച്ചിട്ടുണ്ടല്ലോ. எப்போ? எந்த டைம் பார்த்தாலும் உன்னை பூஜா ரூம்ல பாக்குறேன். ഇതാണ് നിങ്ങൾ പറഞ്ഞ സ്ഥലം. சரி. இந்தாங்க. இந்த ரைட்டில் போடுமா? ரைட்டில் போய் லெஃப்ட். ஓ, ரைட்டில் போய் லெஃப்டா? ஓகே. சொல்லுங்க, நீங்க சொன்ன ஆளு தானே? அவங்க கதை முடிஞ்சது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி செய்வேன். நான் பேசின அமௌண்ட் மட்டும் கரெக்டா அனுப்பி வச்சிருங்க. ஏய், ஆறு மேல கைய வைக்கிறேன். ஏய் ஏய், இவட தட்டி கழிக்காம பாடில்ல. ஏய், ஆதி, யார் மேல நான் கை வச்சேன்? ஆதி, வா போலாம். சொல்லாதி, உன் தொழில் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்னடா இப்பதான் என்னோட நினைப்பு வந்ததா? சாரிடா, கொஞ்சம் வேலை அதிகமாக போச்சு, அதனால தான் உன்னை பார்க்க வர முடியல. ஏண்டா திடீர்னு என்ன பார்க்க வந்த? ஏதாவது விஷயம் இருக்கா? சரிதான், ஒரு விஷயமா தான் நான் இங்கே வந்தேன். சரி, உன்னோட தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்ன ஆதி, திருவனந்தபுரத்தில் எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குல்ல? இருக்காதா பின்ன? நம்ம குருட்ட வேலை பார்க்கும் போது உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமா ஆமா. இப்ப தனியா வேற தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்ட, சும்மா விட்டுருவியா? சரியடா ஆதி, என்ன வேலையா வந்த? யாரோட உயிர் உனக்கு வேணும்? இல்ல, யார் உயிரும் தேவையில்லை. ஒரு உயிரை காப்பாற்ற வந்தேன். காப்பாத்த வந்திருக்கியா? இதெல்லாம் நம்ம வேலை இல்லடா, அழிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அது இல்லடா, எப்பவுமே நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா ஏதாவது நல்லது பண்ண வேணாமா? அதுக்காக தான் நான் இதை பண்றேன். எனக்கு உண்மையில கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. நீ ஏதாவது பொண்ணை லவ் பண்றியா? அதனால தான் இப்படி பேசுற. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் ஏதாவது உனக்கு உதவி பண்ணலாமா?
உன் ஆளுங்கள்ல தமிழ் பேச தெரிஞ்ச யாரையாவது என் கூட அனுப்பி வைக்க முடியுமா? என்ன அது இப்படி கேட்டுட்ட? அனுப்படான்னு உரிமையோட சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். டேய், இந்த சேட்டா இவன் என் உயிரின் நண்பன். ஓகே, நான் கூட கூட இருந்து எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்கணும். சரி சேட்டா. போதுமா? சரி, என்னோட வேலையை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆ. அட்டா. மத்த ஊரை விட இது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? கேரளா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாங்க, எங்க பார்த்தாலும் ஒரே பசுமையா இருக்கு, நல்ல குளிர்ச்சியா இருக்கு. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நீ கூட இருந்த எல்லா இடமும் எனக்கு பிடிக்கும். இப்படி போனோம். அங்கயா? போலாமே. வா சாந்தி. ரஜினியோட சிவாஜி இங்க தான் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா. ஆட்டோகிராஃப்ல சேரன் வர போட் சீன்லாம் இங்க தான் எடுத்தாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்புறம் காக்கா காக்கல சூர்யா ஜோதிகா இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல தண்ணியில வந்து விழுவாரு, அந்த வீடு தான் இது. எனக்கு என்னமோ அது வேற வீடு மாதிரி தெரியுது. என்ன ரீல் சுத்துறீங்களா? ஹேய், நான் சும்மா சொன்னேன். டூர் கைட்லாம் இப்படி தானே கூட்டு வந்து ஒரு இடத்தையும் காட்டி சொல்லுவாங்க. அது ரெஸ்டாரண்ட். அதான் நான் பார்த்தேன். As I hit the beat, started doing Indian tradition, when the make the whole world safe and free. The need is love, that's me. The D to the A to the D to the A. That's what they say.